வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்று நாம் பேசப்போகும் விஷயம் சாதாரண விஷயமில்லை. உங்க வாழ்க்கைய முழுக்க மாற்றக்கூடிய ஒரு ரகசியம். ஒரு நேர்மையான கேள்வி கேட்கிறேன். நீங்க எப்போதாவது காரணமே இல்லாம அவமானப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? உங்க வேலை, உங்க லுக், உங்க நிலை, இதை வைத்து யாராவது கிண்டல் பண்ணிருக்காங்களா? அந்த நொடியில உங்க உள்ள என்ன நடக்குது தெரியுமா? இதயம் வேகமா துடிக்கும், கை நடுக்கம் வரும். இவனுக்கு இப்பவே பதில் கொடுக்கணும்னு ஒரு தீ போல கோபம் எரியும். ஆனா அந்த நொடிதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய டெஸ்ட். நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு வைத்துதான் உங்க லெவலை தீர்மானிப்பார்கள். நண்பர்களே, சண்டை போடுறது ஈஸி, கத்துறது ஈஸி, பதில் கொடுப்பது ஈஸி. ஆனா அமைதியா நிக்கிறது தான் கடினம். தன்னை கட்டுப்படுத்துறது தான் ரியல் பவர். உண்மைய சொல்லட்டுமா? உங்கள அவமானப்படுத்துறவன் உங்கள ஜெயிக்கணும்னு இல்ல, உங்க ரியாக்ஷனை தான் அவன் எதிர்பார்க்கறான். நீங்க கோபப்பட்டீங்கன்னா அவன் ஜெயிச்சிட்டான். நீங்க உடைந்து போயிட்டீங்கன்னா அவன் ஜெயிச்சிட்டான். ஆனா நீங்க அமைதியா சிரிச்சு நின்னீங்கன்னா அங்கேயே கேம் மாறிடும். இதுதான் வாழ்க்கை. இது வார்த்தைகளோட சண்டை இல்ல, இது மனசோட யுத்தம். 2026ல ஜெயிக்கணும்னா நீங்க வேற லெவல் ஆகணும். உங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உங்க உணர்ச்சிகளை கையில வைத்துக்கணும். உங்களை தாழ்த்துறவங்களை விட மேலே எழுந்து நிக்கணும். நண்பர்களே, இது சாதாரண மோட்டிவேஷன் வீடியோ இல்ல, இது ஒரு மைண்ட் அப்கிரேட் பண்ற வீடியோ. உங்களை அவமானப்படுத்துறவங்க முன்னாடி உங்களை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒரு மாபெரும் ஆளுமையாக மாற்றப் போற 7 ரகசியங்கள் கொண்ட வீடியோ தான் இது. குறிப்பாக சொல்றேன், இந்த வீடியோவோட 3வது ரகசியம், நீங்க எங்க இருந்தாலும் அந்த நொடியில சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ற பவர் கொடுக்கும். அதுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஒரு விஷயம் மட்டும் மனசுல வைங்க. இன்றைக்கு நீங்க எவ்வளவு அவமானம் அனுபவிச்சிருந்தாலும் அது உங்க தோல்வி இல்ல, அது உங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்விடேஷன். இனி பதில் கொடுக்காதீங்க, பதிலாக உயருங்க. வாங்க, அந்த 7 ரகசியங்களை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம் என்று நேரடியாக பார்க்கலாம். ரகசியம் 1: அமைதிதான் முதல் ஆயுதம். நண்பர்களே, இந்த ஒரு ரகசியம் மட்டும் உங்க கையில வந்துடுச்சுன்னா பாதி பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும். ஒருத்தன் உங்களை சீண்டும் போது அவன் நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை காயப்படுத்தணும்னு இல்ல, உங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அவன் ஒரு வார்த்தை பேசுவான், ஒரு கிண்டல் அடிப்பான், ஒரு சின்ன கமெண்ட் போடுவான். அது சாதாரணமா தோன்றலாம், ஆனா அது ஒரு ட்ராப். நீ இப்போ ரியாக்ட் பண்றியா இல்லையான்னு பார்க்கற டெஸ்ட். நீங்க உடனே கோபப்பட்டீங்கன்னா அவன் வெற்றி, நீங்க தோல்வி. ஏன்னா அந்த நொடியில உங்க மைண்ட் உங்க கையில இல்ல, அவன் கையில. நண்பர்களே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரியாக்ஷன் ஈக்குவல்ஸ் டு வீக்னஸ், ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் டு பவர். நீங்க ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னா அது எமோஷன், அது கண்ட்ரோல் இல்லாத ஆக்ஷன். ஆனா நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்கன்னா அது சாய்ஸ், அது பவர். இப்போ ஒரு சின்ன சீன் இமேஜின் பண்ணுங்க. நீங்க ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்ல இருக்கீங்க, அல்லது ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கீங்க. ஒருத்தன் உங்க வேலை பற்றி, உங்க ட்ரெஸ்ஸிங் பற்றி, உங்க பேக்ரவுண்ட் பற்றி ஒரு நக்கல் கமெண்ட் அடிக்கிறான். அங்கே உட்கார்ந்திருக்கும் மக்கள் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நொடி உங்க ஈகோ குத்திக்கொள்ளும், உங்க இதயம் வேகமா அடிக்கும், உங்க பிரெயின் அட்டாக் பேக்னு சொல்லும். அதுதான் அந்த டேஞ்சரஸ் மொமெண்ட். அந்த நொடியில நீங்க கத்துனீங்கன்னா, சண்டை போட்டீங்கன்னா, நீங்க அவன் லெவலுக்கு கீழே இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். நண்பர்களே, இங்க தான் இந்த ரகசியம் வேலை செய்கிறது. அமைதி ஈக்குவல் டு ஆயுதம். அவன் கிண்டல் பண்றான், நீங்க சிரிச்சு பாருங்க. அவன் ப்ரோவோக் பண்றான், நீங்க காமா நின்னு பாருங்க. அவன் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன? உங்க கோபம். ஆனா நீங்க கொடுக்கறது என்ன? அமைதி. அங்கேயே அவன் கன்ஃபியூஸ்ட். இவனுக்கு எதுவும் ஃபீல் ஆகலையா? நான் இவனை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அவன் உள்ளுக்குள்ளேயே குழம்ப ஆரம்பிக்கும்.
இப்போ அந்த ஃபேமஸ் கம்பேரிசன், சகதி வர்சஸ் கடல். ஒரு சின்ன கல்ல சகதிக்குள்ள வீசுங்க, என்ன ஆகும்? சேறு பறந்து உங்க மேல் விழும். அதே கல்ல கடலுக்குள்ள வீசுங்க, என்ன ஆகும்? ஒரு சத்தமே இல்ல, அது காணாம போயிடும். நண்பர்களே, நீங்க சகதியா இருக்க போறீங்களா இல்ல கடலா இருக்க போறீங்களா? சகதி மாதிரி இருந்தா ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை காயப்படுத்தும். கடல் மாதிரி இருந்தா எவ்வளவு பெரிய அவமானமா இருந்தாலும் அது உங்க ஆழத்துல கரைந்து போயிடும். இன்னொரு உண்மை சொல்லட்டுமா? சைலன்ஸ் இஸ் நாட் வீக்னஸ், சைலன்ஸ் இஸ் கண்ட்ரோல். உங்களுக்கு கோபம் வரலன்னு இல்ல, உங்களுக்கு ஃபீல் ஆகலன்னு இல்ல, உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு. அதுதான் ரியல் பவர். நண்பர்களே, இது ஈஸி இல்ல, பிராக்டிஸ் வேண்டும். முதல்ல 1 வினாடி அமைதியா இருங்க, அப்புறம் 5 வினாடி அமைதியா இருங்க, அப்புறம் முழு சிச்சுவேஷனையும் காமா ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு லெவலுக்கு பிறகு என்ன ஆகும் தெரியுமா? யாராவது உங்களை சீண்டினாலும் உங்க மனசே அசையாது. நீங்க பேசாம இருந்தாலே அவர்களுக்கு பதில் கிடைத்த மாதிரி ஆகும். முடிவாக, சண்டை போடுறவன் ஸ்ட்ராங் இல்ல, தன்னை கட்டுப்படுத்துறவன் தான் ஸ்ட்ராங். அவனை அடிச்சா ஒரு நாள் ஜெயம். அவனை இக்னோர் பண்ணி உயர்ந்தா லைஃப் டைம் ஜெயம். நினைவில் வைங்க, அமைதியா சிரிச்சு விலகிறது அதுவே உங்க முதல் ஜெயம். நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரியாக்ஷனை விட்டு ரெஸ்பான்ஸா வாழ? அப்படின்னா அடுத்த ரகசியம் உங்க மைண்டை இன்னும் ஒரு லெவலுக்கு எடுத்து செல்லும். ரகசியம் 2, உணர்ச்சி கவசம். நண்பர்களே, இந்த ரகசியம் உங்க வாழ்க்கைய சும்மா சேஞ்ச் பண்ணாது, உங்களை மென்டலி அன்டச்சபிளா மாற்றும். ஒரு உண்மை சொல்லட்டுமா? உங்களை காயப்படுத்துறவங்க உங்களை வெறுக்கிறதுக்காக இல்ல, உங்க ரியாக்ஷன் பார்க்கத்தான் செய்றாங்க. அவர்கள் மனசுல ஒரு ஹிடன் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இவனுக்கு கோபம் வரணும், இவன் சோகப்படணும், இவன் உடைந்து போன மாதிரி தெரியணும். ஏன் தெரியுமா? உங்க ரியாக்ஷன் தான் அவர்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுதான் அவர்களுக்கு விக்டரி. இப்போ நம்ம சொசைட்டில ஒரு காமன் மிஸ்டேக் என்ன தெரியுமா? யாராவது உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, ஃபேக் பீப்புள், ட்ரஸ்ட் நோபடி மாதிரி இன்டைரக்ட் லைன்ஸ் வைக்கிறது. நண்பர்களே, நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? உங்க காயத்தை நீங்களே உலகத்துக்கு பிராட்காஸ்ட் பண்றீங்க. நான் காயமாயிட்டேன்னு லவுட் ஸ்பீக்கர்ல சொல்றீங்க. அதை பார்த்து உங்களை காயப்படுத்தினவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், மிஷன் சக்சஸ்ஃபுல்னு ஃபீல் பண்ணுவான். அதனால தான் இமோஷனல் கண்ட்ரோல் ஈக்குவல் டு அல்டிமேட் பவர். நீங்க உங்க வலிய எல்லாரிடமும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் உங்க பெயினை டிசர்வ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு பவர்ஃபுல் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு ஆமை இருக்குது, ஓகே? ஒரு காட்டு நாய் அதை அட்டாக் பண்ணுது. அந்த ஆமை என்ன பண்ணுது? கத்துதா? ஓடுதா? ஃபைட் பண்ணுதா? இல்ல. அது தன்னோட தலையும் கால்களையும் உள்ள இழுத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங் ஷெல்லுக்குள்ள ஹைட் ஆகுது. நாய் எவ்வளவு கடிச்சாலும் அந்த ஷெல் உடையாது. கடைசியில யார் தோக்குறாங்க? நாய். நண்பர்களே, நீங்களும் அந்த ஆமை மாதிரி தான் இருக்கணும். உங்க மனசுக்கு ஒரு ஷெல் உருவாக்கணும். யாராவது உங்களை வார்த்தையால அட்டாக் பண்ணினா உடனே ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. உங்க எமோஷன்ஸை வெளியில காட்டாதீங்க, அதை உள்ளே செக்யூர் பண்ணுங்க. இதுக்கு பேரு தான் எமோஷனல் ஷீல்டு. உங்க கோபம், உங்க கண்ணீர், உங்க வலி இதெல்லாம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்ல, அது உங்க பர்சனல் பவர். நண்பர்களே, ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க. வீக் பீப்புள் எக்ஸ்பிரஸ் எவ்ரிதிங், ஸ்ட்ராங் பீப்புள் கண்ட்ரோல் எவ்ரிதிங். நீங்க உங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றீங்கன்னா உங்க எதிரி கன்ஃபியூஸ் ஆவான். இவனுக்கு எதுவுமே ஃபீல் ஆகலையான்னு டவுட் வரும். இவனை எப்படி பிரேக் பண்ணன்னு அவன் ஸ்ட்ரகிள் பண்ணுவான். அவன் அட்டாக் பண்ணுவான், ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. மீண்டும் ட்ரை பண்ணுவான், ஸ்டில் சைலன்ஸ். கடைசியில அவனே டயர்ட் ஆகிவிடுவான். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், சிம்பத்தி வேண்டி ஓடாதீங்க. எனக்கு கஷ்டம், என்னை எல்லாரும் ஏமாத்திட்டாங்க, இதெல்லாம் சொல்லி சிம்பத்தி கேட்பது உங்களை இன்னும் வீக்கா காட்டும். நண்பர்களே, உலகம் ஸ்ட்ராங் ஆள்களை தான் ரெஸ்பெக்ட் பண்ணும், வீக் ஆள்களை இக்னோர் பண்ணும். அதனால உங்க பெயினை யூஸ் பண்ணி அதை ஸ்ட்ரென்த்தா மாற்றுங்க.
வெளியே காம், உள்ளே ஃபயர். ஒரு லெவலுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா யாராவது உங்களை இன்சல்ட் பண்ணாலும் உங்க முகத்துல ஒரு ஸ்மால் ஸ்மைல் தான் இருக்கும். உள்ளே என்ன நடந்தாலும் வெளியே கம்போஷர். அதுதான் ரியல் கிளாஸ். முடிவாக, உங்க இமோஷன்ஸை யாருக்கும் ஃப்ரீயா கொடுக்காதீங்க. அது உங்க பவர் பேங்க். சரியான நேரத்துல யூஸ் பண்ணுங்க, தவறான நேரத்துல லீக் ஆக விடாதீங்க. நினைவில் வையுங்க, உங்க வலிய உலகுக்கு காட்டாதீங்க, உங்க பலத்தை மட்டும் காட்டு. நீங்க ரெடியா இருக்கீங்களா இமோஷனல் ஷீல்டு பில்ட் பண்ண? அப்படின்னா அடுத்த ரகசியம் உங்க மைண்ட முழுக்க ஹேக் பண்ண. ரகசியம் 3, 3 செகண்ட் மைண்ட் கேம். நண்பர்களே, இது சாதாரண ட்ரிக் இல்ல. இது ஒரு மனச ஹேக் பண்ணும் ஆயுதம். சண்டை போடுறவன் யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா சண்டை போடாம எதிரிய ஜெயிக்கிறவன் தான் ரியல் பிளேயர். ஒரு சூழ்நிலையை இமேஜின் பண்ணுங்க. நீங்க 4 பேர் முன்னாடி நிக்கிறீங்க. ஒருத்தன் உங்களை கிண்டல் பண்றான், தரக்குறைவா பேசுறான், கூட்டத்தையே உங்களை பார்த்து சிரிக்க வைக்கிறான். அந்த நொடி உங்க உள்ளே கோபம் அதிகரித்து அவனை அடித்து விடணும்னு தோணும். இவனுக்கு இப்பவே பதில் கொடுக்கணும்னு தோணும். அதுதான் கிரிட்டிக்கல் மொமெண்ட். இந்த நேரத்துல 90% ஆஃப் த மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உடனே கத்துவாங்க, சண்டை போடுவாங்க, அல்லது தலைய குனிஞ்சு சைலண்ட் ஆகி போவாங்க. இந்த இரண்டிலும் காமன் என்ன தெரியுமா? இரண்டுமே தோல்விதான். ஆனா அந்த 10% ஸ்மார்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர்கள் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவர்கள் கேமை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுதான் இந்த 3 செகண்ட் மைண்ட் கேம். இத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. ஒருத்தன் உங்களை அவமானப்படுத்துறான். அந்த எக்ஸாக்ட் மொமெண்ட்ல கோபப்படாதீங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க, தலைய குனியாதீங்க. இன்ஸ்டெட் அவன் கண்ணை நேரா பாருங்க. 1, 2, 3. எந்த ரியாக்ஷனும் இல்லாம ஒரு ஸ்டாச்சு மாதிரி நில்லுங்க. நண்பர்களே, இந்த 3 செகண்ட்ல என்ன நடக்குது தெரியுமா? அங்கே ஒரு அமைதி உருவாகும். அந்த சைலன்ஸ் பிரஷரா மாறும். அவனுக்குள்ளே டவுட் வரும். இவனுக்கு என்னாச்சு? என் வேர்ட்ஸ் வேலை செய்யலையா? நான் ஓவரா போயிட்டேனா? அவன் பிரெயின் கிளிச் ஆகும். அடுத்த மூவ் தான் முக்கியம். அந்த சைலன்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப காமா ஒரே கேள்வி மட்டும் கேளுங்க. நீ ஓகேவா? அது கேள்வி மாதிரி இல்ல, அது ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக். ஏன் தெரியுமா? அவன் உங்களை இன்சல்ட் பண்ணினா நீங்க அவனை கேர் பண்றீங்க போல கேக்குறீங்க. அங்கே பவர் ஷிஃப்ட் ஆகுது. நண்பர்களே, அந்த கேள்வி கேட்கிற போது நீங்க அவனை ஜட்ஜ் பண்றீங்க, அவனை நார்மல் இல்லாதவன்னு காட்டுறீங்க. கூட்டம் என்ன நினைக்கும் தெரியுமா? இந்த கை காமா இருக்கான், அந்த இன்சல்ட் பண்றவன் தான் வியர்டு. ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் ஆகும். அவனுக்கு என்ன ஆகும்? அவன் ஈகோ கிராக் ஆகும். அவன் பேச வேர்ட்ஸ் கிடைக்காது. அவன் ஃபேஸ்ல கன்ஃபியூஷன் தெரியும். நான் ஜெயிக்க வந்தேன், ஆனா இவன் என்ன ரிவர்ஸ் பண்ணிட்டானேன்னு ஃபீல் பண்ணுவான். இதுதான் நண்பர்களே, வார்த்தையால இல்ல, மனசால ஜெயிக்கிற கலை. இது எப்படி பவர்ஃபுல் தெரியுமா? நீங்க கத்துனீங்கன்னா அவன் ரெடிதான். நீங்க சைலண்ட் ஆனீங்கன்னா அவன் கன்ஃபியூஸ்ட். நீங்க கேர் காட்டுனீங்கன்னா அவன் கொலாப்ஸ். இதுதான் டார்க் சைக்காலஜி லெவல் மூவ். ஃபைட் இல்ல, நாய்ஸ் இல்ல, டிராமா இல்ல, ஜஸ்ட் சைலன்ஸ் பிளஸ் ஒரு கேள்வி. கேம் ஓவர். ஆனா ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த டெக்னிக் யூஸ் பண்ணும்போது ஆட்டிடியூட் காட்டாதீங்க, சார்காசம் காட்டாதீங்க. ஜென்யூன் காம்னஸ் வேண்டும். அப்பதான் இம்பாக்ட் இருக்கும். பிராக்டிஸ் எப்படி? மிரர் முன்னாடி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுங்க. 3 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. இது ஒரு ஸ்கில். பிராக்டிஸ் பண்ணினா பெர்ஃபெக்ட்டா ஆகும். முடிவாக அந்த 3 செகண்ட்ஸ் உங்க வாழ்க்கையே மாற்றும் செகண்ட்ஸ். அந்த ஒரே கேள்வி எதிரியோட கான்ஃபிடன்ஸை உடைக்கும். நினைவில் வைங்க, சண்டை போடாதீங்க, மனசுல ஜெயிங்க. நீங்க ரெடியா இருக்கீங்களா இந்த மைண்ட் கேமை மாஸ்டர் பண்ண? அப்படின்னா அடுத்த ரகசியம் உங்க பெயினை பவரா மாற்ற போறது. ரகசியம் 4,
அவமானத்தை எரிபொருளா மாற்று. நண்பர்களே, இது ஒரு சாதாரண அட்வைஸ் இல்ல. இது வாழ்க்கைய தலைகீழா மாற்றும் மைண்ட் செட். ஒரு கேள்வி, உங்களை யாராவது தாழ்த்துனா என்ன பண்ணுவீங்க? ராத்திரி முழுக்க நினைச்சுக்கிட்டு வருத்தப்படுவீங்களா? நான் இப்படித்தானான்னு உங்களை நீங்களே டவுட் பண்ணுவீங்களா? அதுதான் பெரும்பாலான மக்கள் செய்யற பெரிய தவறு. உண்மையை சொல்லட்டுமா? அவமானம் ஒரு எண்ட் இல்ல, அது ஒரு சிக்னல். நீ இன்னும் உயரணும்னு வாழ்க்கை கத்து கொடுக்கிற புஷ். உங்களை யாராவது இன்சல்ட் பண்ணினா அந்த நொடியில உங்க உள்ளே ஒரு எனர்ஜி உருவாகும். அந்த கோபம், அந்த வலி, அந்த காயம், இது எல்லாம் சாதாரணமா தோன்றலாம். ஆனா அது ஒரு ரா பவர். இப்போ முக்கியமான ஒரு கொஸ்டின். அந்த பவரை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? யோசிக்கிறதுக்கா, அழுறதுக்கா, ரிவெஞ்ச் பிளான் பண்றதுக்கா? இல்ல, அதை கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் அந்த சீக்ரெட். பெயின் டு பவர், இன்சல்ட் டு எனர்ஜி, ஹியூமிலியேஷன் டு ஃபியூவல். ஒரு பவர்ஃபுல் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு விதை, அது எங்க வளருது தெரியுமா? மண்ணுக்குள்ள, குப்பைக்குள்ள, இருட்டுல. ஆனா அந்த குப்பை தான் அதுக்கு நியூட்ரிஷன் ஆகும். அது மேலே வந்து மரமா மாறும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில வரும் அவமானம், அது குப்பை மாதிரி தோன்றலாம். ஆனா அதை கீழே வைத்து மிதிச்சா அது உங்க வளர்ச்சிக்கு உரமா மாறும். நண்பர்களே, ஒரு முக்கியமான மிஸ்டேக் என்ன தெரியுமா? யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த நாளே நம்ம லைஃப் ஸ்டாப் ஆயிடும். தூக்கம் வராது, சாப்பாடு சரியா போகாது, மைண்ட் ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸா மாறும். ஆனா அந்த நேரத்துல அவன் என்ன பண்றான் தெரியுமா? சிரிச்சுக்கிட்டு இருப்பான், வாழ்க்கைய என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ நீங்க மட்டும் ஏன் சஃபர் ஆகணும்? அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை ஒர்க்ல கன்வெர்ட் பண்ணுங்க. இதுக்குன்னு ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுங்க. டோன்ட் கிரை, டூ ஒர்க். ராத்திரி முழுக்க யோசிக்காதீங்க. காலை எழுந்த உடனே ஆக்ஷன் எடுங்க. ஜிம் போங்க, ஸ்கில் டெவலப் பண்ணுங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டடி பண்ணுங்க, உங்க லைஃபை அப்கிரேட் பண்ணுங்க. நண்பர்களே, ஒரு நாள் உங்களை அவமானப்படுத்தினவன் உங்க சக்சஸ பார்க்கும். அந்த நொடி அவன் பேச முடியாது, அவன் ஃபேஸ் கீழே விழும். அதுதான் ரியல் ரிவெஞ்ச். வார்த்தையால பதில் கொடுக்கிறது டெம்பரவரி, வளர்ச்சியால பதில் கொடுக்கிறது பெர்மனன்ட். ஒரு லைன் மட்டும் ஞாபகம் வைங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்காக வேலை பண்ணாதீங்க. உங்களை தாழ்த்துனவங்களுக்கு நீங்க யாருன்னு காட்டுறதுக்காக வேலை பண்ணுங்க. ஆனா ஒரு ட்விஸ்ட், நீங்க தொடர்ந்து வளர்ந்துட்டே போனீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அந்த எதிரியே முக்கியம் இல்லாம போயிடும். நீங்க உங்களோட growthலயே பிஸி ஆயிடுவீங்க. முடிவாக அவமானம் உங்களை உடைக்காது. அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு தான் முடிவு. அதை சுமந்தா அது நாசம், அதை பயன்படுத்தினா அது வெற்றி. நினைவில் வைங்க, உங்க வளர்ச்சி தான் உங்க எதிரிக்கு மிகப்பெரிய பதில். நீங்க ரெடியா இருக்கீங்களா உங்க பெயினை பவரா மாற்ற? அப்படின்னா அடுத்த ரகசியம் உங்களை ஒரு நெக்ஸ்ட் லெவல் மனிதனாக மாற்ற போறது. ரகசியம் 5, கழுகு போல உயரு. நண்பர்களே, இந்த ஒரு ரகசியம் உங்க மைண்ட் செட்டை முழுக்க மாற்றும். எதிரியை ஜெயிக்கணும்னு நினைக்கிற லெவல்ல இருந்து எதிரி தேவையில்லாத லெவலுக்கே உங்களை கொண்டு போகும். ஒரு சீன் இமேஜின் பண்ணுங்க. வானத்துல ஒரு கழுகு மிக உயரமா கம்பீரமா பறக்குது. அந்த நேரத்துல ஒரு காகம் வந்து அது சீண்டும், அதோட முதுகுல உட்கார்ந்து கொத்தும். இப்போ கேள்வி, கழுகு என்ன பண்ணும்? திரும்பி ஃபைட் பண்ணுமா? காகத்தோட லெவலுக்கு கீழே இறங்குமா? இல்ல, அது இன்னும் உயரமா பறக்கும். ஏன் தெரியுமா? காகம் லோ ஆல்டிடியூட் பேர்ட். அது ஒரு சர்டன் ஹைட்டுக்கு மேல் பறக்க முடியாது. கழுகு அந்த ஹைட்டுக்கு மேலே போகும்போது காகத்துக்கு மூச்சு திணற ஆரம்பிக்கும். அது தானாவே கீழே விழும். நண்பர்களே, இதுதான் வாழ்க்கை. உங்களை சீன்றவங்க அந்த காகம் மாதிரி தான். நீங்க அவர்களோட ஃபைட் பண்ணுனீங்கன்னா நீங்க அவர்களோட லெவலுக்கு கீழே இறங்கிட்டீங்க. ஒரு முக்கியமான உண்மை, எவ்ரி டைம் யூ ரியாக்ட் யூ ரெஸ்பெக்ட் யுவர் எனிமி.
நீங்க அவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறீங்க. நீங்க சக்சஸ் அடைஞ்சதும் சிலர் கிளாப் பண்ணுவாங்க, சிலர் ஜெலஸ் ஆவாங்க, சிலர் ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த ட்ரோல் பண்ணுறவங்க தான் அந்த காகம். இப்போ பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்க? புதிய கார் வாங்கினா அந்த எதிரி முன்னாடி போய் ஷூ பண்ணுவாங்க. சக்சஸ் வந்தா சோஷியல் மீடியால இன்டைரக்டா ஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்க. நான் ஜெயிச்சிட்டேன் பாருன்னு ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. நண்பர்களே, இது சக்சஸ் இல்ல, இது அட்டென்ஷன் பெக்கிங். நான் ஜெயிச்சேன், ப்ளீஸ் என்ன கவனிங்கன்னு சொல்ற மாதிரி. உண்மையான சக்சஸ் என்ன தெரியுமா? நீங்க ஜெயிச்சாலும் உங்க எனிமிக்கு தெரியாம போகணும். அவன்தான் உங்களை தேடி வந்து இவனுக்கு என்னாச்சுன்னு வண்டர் பண்ணணும். நீங்க உயர்ந்துட்டே போனீங்கன்னா அவன் உங்களை ரீச் பண்ண முடியாது, அவன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவன் லைஃப்லவே நீங்கள் அன்ரீச்சபிள் பர்சனா மாறிடுவீங்க. நண்பர்களே, இக்னோர்னு சொல்றது ஈஸி. ஆனா இக்னோர் அண்ட் க்ரோன்னு பண்றது தான் ரியல் பவர். ஒரு லெவலுக்கு பிறகு என்ன ஆகும் தெரியுமா? உங்களை சீன்றவங்க உங்களை ரீச் பண்ண முடியாம ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. இவனை ப்ரொவோக் பண்ண முடியலையேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களே தானா டிராப் ஆவாங்க. இப்போ நீங்க இந்த கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. டோன்ட் வேஸ்ட் டைம் ப்ரூவிங் யோர் செல்ஃப், ஸ்பெண்ட் டைம் இம்ப்ரூவிங் யோர் செல்ஃப். நீங்க வளர்ந்துட்டே போனீங்கன்னா உங்க எனர்ஜி, உங்க டைம், உங்க ஃபோக்கஸ் எல்லாமே உங்க கோல்ஸ்க்காக யூஸ் ஆகும், எனிமீஸ்க்காக வேஸ்ட் ஆகாது. இன்னொரு பவர்ஃபுல் ட்ரூத், கெத்து காட்டுறவங்க இன்னும் இன்செக்யூர் தான். காமா இருக்கிறவங்க ஆல்ரெடி கான்ஃபிடென்ட். நண்பர்களே, கழுகு ஒருபோதும் காகத்தோட சண்டை போடாது. அது தன்னோட லெவல மெயின்டைன் பண்ணும். அதுதான் டிக்னிட்டி, அதுதான் கிளாஸ். முடிவாக, உங்களை சீன்றவங்க உங்க வாழ்க்கையில முக்கியமானவர்கள் இல்ல. நீங்க அவர்களை கவனிக்கிற அளவுக்கு கூட அவர்கள் வொர்த்தே இல்ல. நினைவில் வைங்க, உண்மையான வெற்றி எதிரியை கவனிக்காம இருப்பது. நீங்க ரெடியா இருக்கீங்களா? காகத்தோட சண்டை போடுறத விட்டுட்டு கழுகு மாதிரி உயரமா பறக்க. அப்படின்னா அடுத்த ரகசியம் உங்களை ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கொண்டு போகும். ரகசியம் 6, நிராகரிப்பை மாற்றி சக்தியாக்கு. நண்பர்களே, இந்த ரகசியம் உங்க வாழ்க்கையில வந்த மிகப்பெரிய வலியை உங்க மிகப்பெரிய வெற்றியாக மாற்றும். ஒரு கேள்வி கேட்கிறேன், யாராவது உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? நீ லாயக்கில்லன்னு சொல்லிட்டாங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப்லையோ, ஜாப்லையோ, ஃப்ரெண்ட்ஷிப்லையோ உங்களை தூக்கி எறிஞ்ச மாதிரி பேசி ஃபீல் பண்ண வச்சிட்டாங்களா? அந்த நொடி இதயம் உடையும், நம்பிக்கை சிதறும், நம்மளை யாருக்கும் தேவையில்லையான்னு தோணும். அதுதான் ரிஜெக்ஷன் பெயின். ஆனா நண்பர்களே, அந்த பெயின் உங்களை உடைக்க வரல, உங்களை மாற்ற வருது. பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்களுக்காக அழுவாங்க, அவர்களிடம் திரும்ப அக்செப்ட் பண்ண சொல்லி கெஞ்சுவாங்க, நான் சேஞ்ச் ஆகிறேன்னு ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. நண்பர்களே, இதுதான் மிகப்பெரிய தவறு. யாராவது உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? அது அவர்களோட சாய்ஸ். ஆனா நீங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இதுதான் மைண்ட் செட் ஷிஃப்ட். டோன்ட் சேஸ் அக்செப்டன்ஸ், பில்ட் எக்ஸலன்ஸ். அவர்களை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும். நண்பர்களே, ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க. ரிஜெக்ஷன் இஸ் ரீடைரக்ஷன். அது ஒரு டோர் க்ளோஸ் ஆகிறது இல்ல, அது ஒரு பெட்டர் பாத் ஓப்பன் ஆகிறது. இப்போ ஆக்ஷன் பிளான். உங்களை முழுசா அப்கிரேட் பண்ணுங்க. 1, உடல். ஜிம் போங்க, ஃபிட் ஆகுங்க, ஸ்ட்ராங் ஆகுங்க. உங்களை பார்த்தவங்க இவனே அந்த பழைய ஆளான்னு டவுட் வரணும். 2, அறிவு. புதிய ஸ்கில்ஸ் கற்றுக்கோங்க, நாலேஜ் பில்ட் பண்ணுங்க, கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்க வேல்யூ ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீஸ் ஆகும். 3, வாழ்க்கை. கரியர் பில்ட் பண்ணுங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, மணி ஆன் பண்ணுங்க. ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்தா உலகமே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணும். நண்பர்களே, இந்த 3 ஏரியாவையும் அப்கிரேட் பண்ணீங்கன்னா
நீங்க ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ இமேஜின் பண்ணுங்க, 6 மாதம் கழிச்சு உங்களை ரிஜெக்ட் பண்ணின அந்த சேம் பர்சன் உங்களை மீண்டும் பார்க்கறான். அந்த பழைய இன்செக்யூர் பர்சன் இல்ல, ஒரு கான்ஃபிடென்ட் பவர்ஃபுல் வெர்ஷன். அந்த நொடி அவள் ஷாக் ஆவாங்க. இவனை நாம மிஸ் பண்ணிட்டோமேன்னு ரிக்ரெட் ஆகும். உங்களை ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஸ்மைல் பண்ணுங்க, அப்படியே மூவ் ஆன் ஆகிடுங்க. அதுதான் ரியல் ரிவெஞ்ச். அவர்களை காயப்படுத்துறது ரிவெஞ்ச் இல்ல, அவர்களுக்கே ரிக்ரெட் வர வைப்பதுதான் ரிவெஞ்ச். ஒரு பவர்ஃபுல் ட்ரூத், சக்சஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச். நீங்க சக்சஸ்ஃபுல் ஆனீங்கன்னா வேர்ட்ஸே தேவையே இல்லை. நண்பர்களே, ரிஜெக்ஷன் உங்களை டிஃபைன் பண்ணாது, உங்க ரியாக்ஷன் தான் உங்களை டிஃபைன் பண்ணும். அவர்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணினாங்கன்னா அது அவர்களோட லாஸ். நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணினீங்கன்னா அது உங்க கெயின். முடிவாக, அழாதீங்க, வளருங்க, கெஞ்சாதீங்க, சேஞ்ச் ஆகுங்க. ப்ரூவ் பண்ணாதீங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்க. நினைவில் வைங்க, நீங்க மாறுற அளவுக்கு அவர்கள் துடிக்கணும். நீங்க ரெடியா இருக்கீங்களா ரிஜெக்ஷனை மோட்டிவேஷனா மாற்ற? அப்படின்னா அடுத்த ரகசியம் உங்களை அல்டிமேட் லெவலுக்கு கொண்டு போ. ரகசியம் 7, கருணையால ஜெய். நண்பர்களே, இது எல்லா ரகசியங்களுக்கும் மேலான ரகசியம். அல்டிமேட் லெவல் மைண்ட் செட். எதிரிய அடிச்சு ஜெயிப்பது ஈஸி, ஆனா எதிரிய மனசுல உடைக்கிறது தான் ரியல் விக்டரி. ஒரு சூழ்நிலை இமேஜின் பண்ணுங்க. ஒருத்தன் உங்களை காயப்படுத்தினா, 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்தினா, உங்களை கீழே தள்ள முயற்சி பண்ணினான். காலம் கடந்து அவனே இப்போ கீழே விழுந்துட்டான். அவனோட லைஃப் கஷ்டத்துல இருக்கு. இப்போ உங்க கையில சான்ஸ் இருக்கு. என்ன பண்ணலாம்? பழி வாங்கலாமா? அவனை மிதிச்சு பழைய வலிய தீர்த்துக்கலாமா? நண்பர்களே, இதுதான் மோஸ்ட் பீப்புள் சூஸ் பண்ணற பாதை. ஆனா அது காமம், அது லோ லெவல் திங்கிங். ரியல் பவர் என்ன தெரியுமா? அந்த இடத்துல நீங்க ஹெல்ப் பண்றது. அவன் எதிர்பார்க்கிறது என்ன? நீங்க ரிவெஞ்ச் எடுப்பீங்கன்னு தான். ஆனா நீங்க கைண்ட்னஸ் காட்டுறீங்கன்னா அங்கேயே கேம் ரிவர்ஸ் ஆகும். நண்பர்களே, வார்த்தையால அடிச்சா காயம் மாறும். ஆக்ஷன்ல காட்டுற கருணை மனசுல ஆயுள் முழுக்க பதியும். இப்போ அந்த மூமெண்ட் அவன் கீழே விழுந்திருக்கான். அவன் மனசு ஆல்ரெடி வீக். அந்த நேரத்துல நீங்க போய் அவனை தூக்கி நிறுத்துறீங்க. பரவாயில்ல, பாத்துக்கோங்கன்னு சொல்றீங்க. அந்த ஒரு லைன், அந்த ஒரு ஜெஸ்டர், அவன் மனசுல என்ன நடக்கும் தெரியுமா? கில்ட் வெடிக்கும், ஷேம் வரும். இவனை நாம அன்னைக்கு ஏன் காயப்படுத்தணும்னு வருத்தப்படுவான். அந்த கில்ட் எந்த பனிஷ்மெண்ட்டுக்கும் மேல, அது சைலண்ட் டார்ச்சர். நண்பர்களே, இதுதான் இமோஷனல் விக்டரி. நீங்க அவனை அடிக்கல, ஆனா அவன் மனசு உடைஞ்சு போயிருக்கும். ஒரு முக்கியமான ட்ரூத், கைண்ட்னஸ் இஸ் நாட் வீக்னஸ், அது ஹையஸ்ட் லெவல் ஸ்ட்ரெங்க். எல்லாரும் ரிவெஞ்ச் எடுக்க முடியும், ஆனா ஃபர்கிவ்னஸ் அண்ட் கைண்ட்னஸ் அது ஸ்ட்ராங் பீப்புள் மட்டும்தான் செய்ய முடியும். ஆனா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், உதவி பண்ணுங்க, ஆனா மீண்டும் லைஃப்ல அலோவ் பண்ணாதீங்க. ரெஸ்பெக்ட் கொடுங்க, ஆனா ஆக்சஸ் கொடுக்காதீங்க. இதுதான் பேலன்ஸ். ஹார்ட் சாஃப்ட், மைண்ட் ஸ்ட்ராங். நண்பர்களே, நீங்க கருணை காட்டுறீங்கன்னா நீங்க அவர்களை விட உயர்ந்தவங்க. உங்க லெவல் வேற. அந்த மூமெண்ட்ல நீங்க என்ன ப்ரூவ் பண்றீங்க தெரியுமா? நான் உன்ன மாதிரி இல்ல, நான் வேற லெவல் மனிதன். அதுதான் ரியல் கிளாஸ், ரியல் பவர், ரியல் லீடர்ஷிப். முடிவாக, பழி வாங்கிறது ஈஸி, மன்னிச்சு உதவி பண்றது தான் லெஜெண்டரி. நினைவில் வைங்க, எதிரிய காயப்படுத்தாதீங்க, அவன் மனசை வெல்லுங்க. நீங்க ரெடியா இருக்கீங்களா ரிவெஞ்சை விட்டு ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ண? அப்படின்னா இப்போ நீங்க ஒரு சாதாரண மனிதன் இல்ல, ஒரு ட்ரூ லீடர். கோபத்தை விடு. நண்பர்களே, இந்த வீடியோல பார்த்த எல்லா ரகசியங்களையும் விட இந்த ஒரு ரகசியம்தான்
உங்க வாழ்க்கைய முழுசா ஃப்ரீ பண்ணும். ஒரு நேர்மையான கேள்வி. உங்கள காயப்படுத்தின ஒருத்தனை நினைச்சா இன்னைக்கும் உங்களுக்குள்ள கோபம் வருதா? அந்த சம்பவம் ரிப்பீட் ஆகி மைண்ட்ல ஓடுதா? நிம்மதியா தூங்க முடியலையா? அப்படின்னா நீங்க இன்னும் அந்த மனிதனிடம் இருந்து விடுபடல. நண்பர்களே, கோபம் என்ன தெரியுமா? அது கையில் பிடிச்சிருக்கும் எரியும் நெருப்பு. நீங்க அத வேற ஒருத்தன் மேல வீசணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அத பிடிச்சிருக்கிற வரைக்கும் முதல்ல உங்க கையையே சுடும். பழி வாங்கணும், அவனை காயப்படுத்தணும், அவன் கஷ்டப்படணும். இந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு பவர் கொடுக்கிற மாதிரி தோன்றும். ஆனா உண்மையில அது உங்க எனர்ஜியை சுரண்டுற பாய்சன். நண்பர்களே, ஒரு முக்கியமான உண்மை. உங்களை காயப்படுத்தினவன் இப்போ அவன் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்பான், சிரிச்சுக்கிட்டு இருப்பான், என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா நீங்க மட்டும் அந்த பழைய சம்பவத்திலவே சிக்கி இருக்கீங்க. நீங்க மட்டும் அந்த பழைய சம்பவத்திலேயே சிக்கியிருக்கீங்க. யார் ஜெயிக்கிறாங்க இங்க? அவனல்ல, அவனோட நினைவுகள் தான். நீங்க அவனை ஜெயிச்சிட்டீங்க. ஆனா அவனோட நினைவுகளை ஜெயிக்கலன்னா இன்னும் அவன்கிட்ட அடிமைதான். இதுதான் ரியல் ட்ராப். ரிவெஞ்ச் மைண்ட் செட் ஈக்குவல்ஸ் மென்டல் பிரிசன். நண்பர்களே, மன்னிப்பு பற்றி ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. மன்னிக்கிறது என்றால் அவன் சரின்னு அர்த்தம் இல்ல. அவனுக்கு நாம வாய்ப்பு தர்றோம்னு அர்த்தம் இல்ல. மன்னிப்பு என்றால் நான் என் மனசை விடுவிக்கிறேன்னு அர்த்தம். Forgiveness is not for them. It is for you. நீங்க மன்னிக்கிற அந்த நொடியில உங்க மனசு லைட் ஆகும். உங்க மூச்சு சுலபமா வரும். உங்க தூக்கம் திரும்பி வரும். உங்க எனர்ஜி மீண்டும் உங்களுக்கே வரும். நண்பர்களே, உங்க லைஃப்ல பிக்கெஸ்ட் அசெட் என்ன தெரியுமா? உங்க நேரம், உங்க எனர்ஜி, உங்க மன நிம்மதி. இதையெல்லாம் ஒரு தகுதியே இல்லாத மனிதனுக்காக ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அவனை பழி வாங்கணும்னு நினைச்சு இங்க ஃபியூச்சரை ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? ஒரு பவர்ஃபுல் டிசிஷன் எடுக்கணும். நான் உன்னை விடுறேன், ஆனா என் வாழ்க்கையில இருந்து. இது வீக்னஸ் இல்ல, இது ஹையஸ்ட் லெவல் பவர். நண்பர்களே, ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நீங்க க்ரோ ஆக ஆரம்பிக்கிறீங்க. உங்க கோல்ஸ் கிளியர் ஆகும், உங்க ஃபோக்கஸ் ஸ்ட்ராங் ஆகும். அந்த பழைய மனிதர்கள் உங்க லைஃப்ல இம்பார்ட்டன்ஸ் இல்லாம போயிடுவாங்க. அப்போ நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, நான் இவ்ளோ நாள் யாருக்காக ஸ்ட்ரெஸ் எடுத்தேன்னு. இதுதான் ஃப்ரீடம். நோ ஆங்கர், நோ ரிவெஞ்ச், நோ பேகேஜ், ஜஸ்ட் growth, ஜஸ்ட் பீஸ். இதுதான் உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஃபைனல் ப்ளூ பிரிண்ட். நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த 7 ரகசியங்களும் பிளஸ் இந்த போனஸ், இது ஒரு மோட்டிவேஷன் அல்ல, இது ஒரு லைஃப் சிஸ்டம். சுருக்கமா சொன்னா, அமைதி உங்க முதல் ஆயுதம், உணர்ச்சி கட்டுப்பாடு உங்க கவசம், 3 செகண்ட் மைண்ட் கேம் உங்க மனசக்தி, உழைப்பு உங்க பதில், உயர்வு உங்க பழி, மாற்றம் உங்க அடையாளம், கருணை உங்க கம்பீரம், மன்னிப்பு உங்க சுதந்திரம். நண்பர்களே, காகங்களோட சண்டை போடுறதா இல்ல கழுகு மாதிரி உயரமா பறக்கிறதா? எப்பவும் நினைச்சுக்கோங்க, காகம் சத்தம் போடும், கழுகு சாதனை பண்ணும். உங்களை தாழ்த்தினவங்க உங்க கதையின் வில்லன் தான், ஆனா நீங்க தான் அந்த கதையின் ஹீரோ. இன்று ஒரு முடிவெடுங்க. நான் பழி வாங்க மாட்டேன், நான் வளர்வேன். 2026 உங்க வருடமாகணும்னா இந்த மைண்ட் செட்டை ஃபாலோ பண்ணுங்க. இந்த 7 ரகசியங்களை அப்ளை பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும், உங்க கான்ஃபிடன்ஸ் மாறும், உங்க லெவல் மாறும். இப்போ நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு சின்ன ஸ்பார்க் அல்ல, ஒரு பெரிய ஃபயர் ஏற்றி இருக்கா? உங்களுக்குள்ள இன்னும் அந்த நெருப்பு எரியுதா? இனி நான் மாறணும், நான் உயரணும்னு ஒரு முடிவு எடுத்தீங்களா? அப்படின்னா இது ஒரு வீடியோ இல்ல, இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட். நண்பர்களே, உலகம் உங்களை சோதிக்கும். சிலர் உங்களை காயப்படுத்துவாங்க, சிலர் உங்களை நிராகரிப்பாங்க. ஆனா அந்த எல்லா விஷயங்களும்
உங்கள உடைக்க வரல, உங்கள உயர்த்த தான் வந்தது. இப்போ டிசிஷன் உங்களது. காகங்களோட சண்டை போடுறதா இல்ல கழுகு மாதிரி வானத்தை ஆள்றதா? உங்கள சீன்றவங்க உங்க ரியாக்ஷனை எதிர்பார்க்கறாங்க. ஆனா இனிமே அவர்களுக்கு ஷாக் கொடுக்கணும். ரியாக்ஷன் இல்ல, ரிசல்ட் காட்டணும். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு கனெக்ட் ஆயிருந்தா, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஆரம்பிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ ஆம் த ஈகிள். அந்த ஒரு கமெண்ட் உங்க கமிட்மெண்ட். லைக் பண்ணுங்க. இந்த ஃபயர் இன்னொருவருக்கு போகட்டும். ஷேர் பண்ணுங்க. இந்த மைண்ட் செட் இன்னொருவரை காப்பாத்தட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நெக்ஸ்ட் லெவல் growth இங்க தான் தொடங்கும். அடுத்த வீடியோல இன்னும் ஒரு மைண்ட் ப்ளோயிங் லைஃப் சேஞ்சிங் லெசன் காத்திருக்குது. நீங்க இப்போ இருக்கிற லெவல்ல இருந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லெவலுக்கு எடுத்து போகட்டும். கடைசியாக ஒரு லைன். உங்களை காயப்படுத்தினவங்க உங்க கதையின் வில்லன் தான். ஆனா உங்க வெற்றியே அந்த கதையின் கிளைமேக்ஸ். நினைவில் வைங்க. இக்னோர் அண்ட் இவால்வ். ரியாக்ட் அல்ல, ரைஸ். சண்டை போடாதீங்க, சாதனை பண்ணுங்க. தலை நிமிர்ந்து நில்லுங்க. உங்க வாழ்க்கையை நீங்களே எழுதுங்க. உழைங்க, உயருங்க. நன்றி, வணக்கம்.